யோகாஞ்சநேயர் சன்னதி 16ஆம் ஆண்டு அயக்கிரிவர் ஹோமம் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு மார்னிங், அதாவது இன்னைக்கு காலையில் யோக ஹயகிரிவருக்கும் லட்சுமி நரசிம்மருக்கும் நவகலச திருமஞ்சம் நடந்தது. அதன் பிறகு இப்பொழுது ஹோமத்துக்குரிய அந்த ஜபங்கள், முக்கியமான ஜபங்கள்லாம் ஜபம் பண்ணியிருக்கா. இன்னும் சிறிது நேரத்தில் ஹோமம் தொடங்கும். இங்கே வந்துருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹயகிரிவர் எல்லா கலைகளுக்குமே அவர் தான் அதிபதி, அவர் தான் அருள் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட சரஸ்வதிக்கே அவர் தான் உபதேசம் பண்ணி அந்த ஒரு சக்தியை கொடுத்தவர். அப்படிப்பட்ட அந்த ஹயகிரீவ ஹோமம் இதில் இந்த 16 வருடங்கள் அப்படியே விளையாட்டாக 15 வருடம் போயிட்டு இன்னைக்கு 16ஆவது ஆண்டு நம்ம இதுக்கு கொண்டாடுறோம். முதல் வருஷத்தில் ஒரு 1000 பேருக்கு மேலே பங்கெடுத்துருந்தாங்க. இந்த ஏரியாவில் இங்கே அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே முதல்ல தொடங்கப்பட்டது இங்கே தான் ஹயகிரீவ ஹோமம். அப்போது அந்த 1000 பேரில் நிறைய பேர் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன்னு பெருமையாக இங்கே சொன்னாங்க. அது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருந்தது. அதோடு இல்லாமல் அதுக்கப்புறம் வருடம் கொஞ்சம் அந்த எண்ணிக்கை கூடி கொண்டு தான் போயிட்டு இருக்கு. இப்போ அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஹயகிரீவ ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அங்கெல்லாம் ஹயகிரீவ பூஜைன்னு பண்ணுறா, இல்லைன்னா மேதா சரஸ்வதி அப்படின்னு எல்லாம் ஹயகிரீவனுடைய வேற வேற பேர்ல எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இங்கே ஒரு விசேஷம் என்னென்னா, இப்போ இது ஒரு திவ்ய தேசம் மாதிரி ஆகிடுது, அபிமான ஸ்தலம் மாதிரி ஆகிடுதுங்க. நவகிரக, அதாவது எல்லா பீடா பரிகார ஸ்தலம் மாதிரி ஆகிடுதுங்க. எல்லா பெருமாளும் இங்கே வந்திருக்காருங்க. அதில் ஒரு விஷயம், அதனால் இங்கே இப்படிப்பட்ட ஒரு அது தவிர மாதம் பார்த்தெல்லாம் சுவாதி ஹோமம் நடக்கிறது. அப்புறம் சாயங்காலம் சுவாதி நட்சத்திரம் சாயங்காலம் திரையோதசினிக்கு சாயங்காலம் பிரதோஷ பூஜை நடக்கிறது. அப்புறம் ஆஞ்சநேயருடைய அந்த ஹோமம் ஒவ்வொரு மூலா நட்சத்திரத்தன்னைக்கு நடக்கிறது. அதே மாதிரி ஜப ஹோமங்கள், பவித்ரோசம் இருக்கு. ஒரு மாதிரி இங்கே உற்சவத்துக்கு எதுவுமே பஞ்சமே இல்லை. அதே மாதிரி பிரசாதத்துக்கும் பஞ்சமே கிடையாது. எல்லாமே ரொம்ப அருமையாக எல்லாரும் விமர்சையாக நல்லா நடந்துகிட்டே இருக்கு. இங்கே உள்ளுக்குள்ள ஒரு தடவை வந்துட்டு போனான்னா நிச்சயமாக அடுத்த தடவை வராமல் இருக்கவே மாட்டாள். அந்த சாநித்தியம் இங்கே அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த க்ஷேத்திரத்தில் வாசு மாமாவுக்கு தான் அதிகமாக புண்ணியம். ஒரு வாசு மாமா இல்லை, இந்த 2 நான் இப்போ சொல்லியிருக்கேன், 2-3 வாசு மாமா இருக்கா. எல்லாருக்குமே அவனால தான் நிறைய இப்போ இங்கே இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம வாசு மாமாவுக்கு நம்மளும் கை கொடுக்கணும். அது இவ்வளோ தூரம் என்னென்ன பண்ணுறாரோ நம்மளும் அந்த மாலை பிடிச்சது தினமும் கோயில் வர முயற்சிக்கணும். எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவா திருமஞ்சனங்கள் பண்ணலாம். நம்ம பிரார்த்தனை எது நினைச்சாலும் இங்கே நடக்கிறது நாங்கள் பிரத்யட்சமாக பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக நீட் எக்ஸாம்லாம் நடந்தது. இதுக்கு போன வருஷம் நடந்த அந்த ஹயகிரீவ ஹோமத்தில் நீட் பரீட்சைக்காக இங்கே சங்கல்பம் பண்ணலாம். அவன் நீட் பரீட்சை பாஸ் பண்ணிட்டா. அதேமாதிரி நிறைய பேருக்கு மெடிக்கல் சீட் இங்கே கிடச்சிருக்கு. அதேமாதிரி ஸ்டேட் ரேங்க் கூட வந்திருக்காங்க. இங்கே ஹோமத்தில் கலந்துக்கிட்டவா ஸ்டேட் ரேங்க் கூட வந்திருக்கு. ஸ்கூல் டாப்பர்ஸாக வந்திருக்காங்க. அதனால் இங்கே உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம், பாக்கியம். இது அதேமாதிரி வெறுமை இது கல்விக்காக தான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா 64 கலைக்கும் அதிகதுனால நம்ம மனசில் என்னென்ன பிரார்த்தனை நினைக்கிறோமோ எல்லா பிரார்த்தனையும் நிறைவேற்றப்படுவார். நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா அது கூட இந்த ஹோமத்தில் பங்கெடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதில் விசேஷமாக சீக்கிரமாகவே நடக்கும். நம்ம சத்தம் தான் வேணுமா, அதுக்கும் இங்கே பண்ணலாம். வியாபாரத்தில் ஏதாவது நஷ்டங்கள் எதாவது இருக்கா, வியாபாரத்தில் இருக்கிற திருஷ்டி தோஷத்தை போக்குறதுக்கும் இந்த ஹோமம் கை கொடுக்கும் நமக்கு. அப்படிப்பட்ட அந்த அருமையான ஹோமத்தில் எல்லாரும் இப்போ கூட யாராவது பணம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா பணம் கட்டி சங்கல்பம் பண்ணிக்கலாம். அழகான ஒரு பொம்மை, அது நம்ம பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி, நவராத்திரிலையும் வைக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு பொம்மை. இந்த வருஷம் ரொம்ப பெரிய விசேஷம் என்னன்னா, வெள்ளியில் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஹயகிரீவர். அதாவது வெள்ளிக்கு நம்ம செய்யக்கூடிய மந்திரங்கள் ஜபங்கள் எது சொன்னாலும் அதுக்கு அதில் சாநித்தியம் அதிகமாக கூடும். அதாவது அதோடைய பவர் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இங்கே வெள்ளி விலை உங்களுக்கு தெரியும், அது 4 லட்சம் வரலும் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் இருக்குது. ஆனால் இங்கே அந்த வெள்ளியில் பண்ணி நம்ம கொடுக்குறது வருமா ஒரு 400 ரூபாய் தான் கொடுக்குறோம். ஆனால் இதோட வெள்ளியினுடைய அந்த அந்த படத்தினுடைய விலை இப்போது 800 ரூபாய்க்கு மேலே தான் அது. ஏன்னா அந்த வெள்ளி அதுக்கு அவ்வளோ காசு இன்க்ரீஸ் ஆகிடுது. அதோட எல்லாம் நம்ம பண்ணக்கூடிய இப்போ குழந்தைகள் ஆற்றுல வச்சுருக்கோம், வியாபாரத்தில் இருக்கவா, இது மாதிரி அந்த ஹயகிரீவர் இதை வாங்கி வச்சுட்டு
குழந்தைகள் வந்து தேன் நைவேத்தியம் பண்ணி, பெரியவர்கள் நைவேத்தியம் பண்ணி தினமும் கொஞ்சம் அவங்க சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா ஞாபக சக்தி அதிகமாக வரும். அது நல்லாவே வருவீங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொன்று ஒரு விஷயம் கூட பண்ணலாம். நீங்கள் ஒன்றுமே ஒரு பெரியவர் சொன்னது தான் அதை சொல்கிறேன்னா, ஹயக்ரீவா 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 வரும். நிலைமைக்கு எப்படியோ முக்கிட்டு மூடி வந்துட்டாங்க. அங்கே வந்து ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா என்னடா சும்மாவே உட்காந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இதுக்கு தான் டீச்சர் ஹெல்ப் பண்ணுவோம். சரஸ்வதியே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு. நம்ம வந்து அந்த அயக்ரீமெண்ட் ஸ்லோகத்தை இந்த ஞானானந்தமயம்ன்றதை தினமும் வந்து குறைஞ்சது ஒரு 21 தடவை டெய்லி காலம்பரை குளிச்சுட்ட உடனே சொல்லிட்டு போகலாம். இது வெறுமை நம்ம கல்விக்காக தான் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் எந்த இதில் நம்ம சோபிக்கணும்னு நினைக்கிறோமோ, முன்னேறி வரும்னு நினைக்கிறோமோ, அது எல்லாத்துலேயுமே வரும். இந்த மேலே என்ன சொன்ன மாதிரி நவகிரகத்துக்கெல்லாம் நீங்கள் வெளியெல்லாம் போக வேண்டாம். இங்கே தசாவதார சன்னதி இருக்குது. அந்த தசாவதார சன்னதி வந்து வாய் தோஷம் இருந்ததுன்னா அந்த நரசிம்மர் அவரை சரி பண்ணிடுவார். அது மாதிரி மேலே தசாவதார சன்னதி இருக்கு. மேலே வந்து அந்த சன்னதியை வந்து ஒரு தடவை சேவிச்சுட்டு நம்மளான ஒரு சின்ன சின்ன கைங்கரியங்கள் சுவாதி ஒன்று. ரெண்டாவது 8ஆம் தேதி இன்னைக்கு வந்து ஒரு 10-12 கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இதுவும் ஒரு ராமருக்கு உகந்த நாள். இது ராமர். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இன்னைக்கு ஒரு அருமையான ஹோமத்தில் நீங்கள் எல்லாரும் பங்கெடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட வெறும் ஹோமம் மட்டும் பண்ணால் வந்து ரக்ஷை கட்டினாலும் படிச்சோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் படிக்கிறதும் படிக்கணும். தாய் சொல்லி தட்டாதேன்னு சொல்லுவாங்க. அதனால் அம்மா சொன்ன பேச்சையும் கேளுங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவோம். அப்பா சொல்றதையும் கேட்டுங்க. அது மாதிரி தாய் தந்தையில தினமும் காலையில் எழுந்தவுடன் குளிச்சுட்டுடன் வணங்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு வேலை தொடங்க. लक्ष्मीनारसिंहाय इदन्नमः अनानं देवं निर्मलस्मिगार्यं आचार्यं सर्वविद्यानामयग्रीवमास्महे वागीश्वराय विद्महे हयग्रीवाय धीमहि तन्नो प्रचोदयात् स्वाहा वागीश्वराय विद्महे हयग्रीवाय धीमहि तन्नो प्रचोदयात् स्वाहा ओम वागीश्वराय विद्महे हयग्रीवाय धीमहि तन्नो प्रचोदयात् स्वाहा वागीश्वराय विद्महे हयग्रीवाय धीमहि तन्नो प्रचोदयात् वेदाहरणकर्मणे प्रणमोगीतमुखे महासुरदेव स्वाहा वेदाहरणकर्मणे प्रणमोगुणे महासुरदेव प्रत्यदुस्सामरूपाय वेदाहरणकर्मणे प्रणमोद्धीतमुखे महासुरदेव स्वाहा गीतमुखे महासुरदेव स्वाहा गोपेदुस्सामरूपाय वेदाहरणकर्मणे प्रणमोद्धीतमुखे महासुरदेव स्वाहा गोपेदुस्सामरूपाय वेदाहरणकर्मणे प्रणमोद्धीतमुखे महासुरदेव स्वाहा गोपेदुस्सामरूपाय वेदाहरणकर्मणे प्रणमोद्धीतमुखे महासुरदेव स्वाहा सामरूपाय वेदाहरणकर्मणे प्रणमोद्धीतमुखे महासुरदेव स्वाहा सामरूपाय वेदाहरणकर्मणे प्रणमोद्धीतमुखे महासुरदेव स्वाहा सामरूपाय वेदाहरणकर्मणे प्रणमोद्धीतमुखे महासुरदेव प्रणमोद्धीतमुखे